உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா வட ஸ்ரீ காளஹஸ்தி நாகலிங்கேஸ்வரர் கோவில்ல வந்து இருக்கும். இந்த கோவிலோட சிறப்புகள், இந்த கோவிலோட அற்புதங்கள், இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி வரிசையா பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய நம்ம அப்பா சிவபெருமான் அவர்களை வந்து கடல்ல இருந்து கண்டெடுத்து கொண்டு வந்த குணா அவர்கள் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. இவர் எப்படி சிவபெருமான நேர்ல பார்த்தாரு, எப்படி அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, அதை பத்தின விவரமான செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். சார், இப்ப வந்து கோவில வந்து கருவறையில வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிவபெருமானை வந்து கடல்ல நீங்க எப்படி பார்த்தீங்க சார்? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் குணாலன். இது போல் வருஷத்தில் ஒரு 3 மாதத்தில் ஆழி எடுக்க போவோம். நான் எண்ணூர் காட்டுக்குப்போம். அங்கேருந்து நாங்கள் காசிமேடு போவோம். மொத்தம் 3 பேர். கன்னியாகுமரி ஆளுக்கு 2 பேர், நான் ஒரு ஆள். அவங்கள 2 பேர் இட்டுக்குன்னு நான் தான் கரையிலேருந்து கட்டுமரத்தில் இட்டுன்னு போவேன். காசிமேடு அந்த லாஞ்சி திரும்புகிற இடத்துல ஸ்டார் கல் இருக்குது. அந்த ஸ்டார் கல் பக்கத்தில் தான் அவங்க அங்கே எடுப்பாங்க ஆளி, நான் இங்கே எடுப்பேன். எடுக்க போகும்போது நான் ஆளி ஒரு 20 ஆளி பிச்சுன்னு எடுத்துன்னு மேலே வந்துட்டேன். என்னடா இது பிச்சுன்னு மேலே வந்துட்டேன்னு ஆடுதேன்னு பார்த்தேன். என்னடா இது ஆடுது, சரி மறுபடியும் உள்ளே போடுவேன். உள்ளுனா ஒரு 10 ஆளி எடுத்துன்னு வந்தேன். என்னடா இது மறுபடியும் ஆடுது, மறுபடியும் எடுத்து வந்து மரத்தில் போட்டு உள்ளே மொழி பார்த்தேன். மொழி பார்த்தோன்னா லிங்கன்னு எனக்கு தெரியல. அதை எடுத்து என்ன பண்ணேன், தூக்கி பார்த்தேன், தூக்க முடியல. இது தூக்க முடியல. அவனுக்கு 2 பேர் அங்கே ஆளி எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டேன். மச்சான் இங்கே வாடா, வெயிட்டாக இருக்க, இரும்பு மாதிரி தெரியுது, ரொம்ப வெயிட்டாக இருக்கு, என்னால் தூக்க முடியல, இங்கே வாடா என்கிட்ட. 3 பேரும் உள்ளே முழுகுறோம். உள்ளே முழுகி ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி மேலே தூக்கின்னு வரும்போது மேலே தண்ணிக்கு மேலே வந்த பிறகு லிங்கன்னு தெரியுது. எடுத்துகிட்டு வந்து மரத்தில் போட்டேன். வெள்ளிக்கிழமை கரெக்டாக 7 மணிக்கு. என்னடா இது, அவனுக்கு கன்னியாகுமரி டே மச்சான் இது வேணா, கீழே போட்டுரு, இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாக்கா நம்ம பிடிச்சிடுவாங்க அப்படின்னா. ஏன்டா பிடிப்பேன், நம்மளை திருன்னு வந்தான், தண்ணியில் கச்சிது எடுத்துகிட்டு வந்து நம்ம மரத்தில் போட்டு, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நம்ம இரும்புன்னு வச்சு தான் நம்ம தூக்கின்னு மேலே வந்தோம். அது பிறகு பார்த்தா லிங்கம். சரி என்னடா பண்ண, அவனுக்கு 2 பேர் என்ன சொன்னாங்க, கீழே போட்டுடா அப்படின்னு. நீ என்னடா கீழே போட்டு சொல்கிற, அவனுக்குள்ள அங்கே அங்கேயே ஆளி அடிக்க சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், கட்டு மரத்தை எடுத்து வந்து தோவின்னு வந்து அந்த லாஞ்சி இருக்கிற இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு கோணி பை எடுத்து மடித்து எடுத்துன்னு வந்து ஆட்டோ கூப்பிட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டாண்டி எடுத்துன்னு போயிட்டான். எங்கள் வீட்டாண்டி எடுத்துன்னு போனோன்னா எங்கள் ஊர் நிர்வாகி பக்கத்தில் வைக்கலாங்க லிங்கத்தை அப்படின்னா. எங்கள் ஊர் நிர்வாகி என்ன பண்ணாங்க, வேணாப்பா இங்கே வைக்காத, நீங்கள் எங்கே எடுத்துன்னு போய் வச்சுக்கோ, அங்கே வச்சுருப்பேன். நான் என்ன யோசனை வந்ததுன்னு தெரியல. இது எதிர்க்கு ஒரு பால் முனீஸ்வரன் கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில், அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு நாளைக்கு அன்றைக்கி சாயங்காலம் நான் பாலாபிஷேகம் பண்ணோன்னே அந்த கோயில் நிர்வாகி 5 பேர் பார்த்துட்டு பார்த்தோன்னா, என்னப்பா இது இந்த லிங்கம் யார் பார்த்துன்னு வந்துன்னு பூசாரி கேட்டுக்க போல். பூசாரி இது போல் காட்டுக்கு போய் குணா தான் எடுத்து வந்து வச்சா போல் கடலில் கச்சிதுன்னு. அது எடுத்து நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக முள்ளுக்காடை இருந்தது. முள்ளுக்கடை அவங்க நிர்வாகியை பார்த்துட்டு சரி அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வந்து இங்கே விற்கலான்ட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அந்த விநாயகர் இருக்குல்ல அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு போய்ட்டு அந்த லிங்கம் கடிச்சிட்டு பிறகு தான் தெரியும் மாதத்தில் 2 பிரதோஷம் வருதுன்ட்டு. அந்த பிரதோஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து தான் மாதத்தில் 2 பிரதோஷம் வருது. ஓகே, நீங்கள் முதல் முறையாக அந்த லிங்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த அவரை சுற்றி எப்படி இருந்தது, அந்த அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சுற்றி ஆளி தான் பிடிச்சிருந்தது. அந்த பச்சாலியும் லிங்கம்னே உங்களுக்கு தெரியல முதல்ல பார்க்க? ஆமாம், லிங்கன்னு எனக்கு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் இருட்டதாக தெரியும், லிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆளி ஒரு 20 ஆள் பிச்சுன்னு வந்து மரத்தில் போட்டேன். மரத்தில் போட்டோன்னா ஆடிச்சு. என்னடா ஆடுதேன்ட்டு ரொம்ப என்னால் உள்ளே குமிஞ்சு தூக்குறேன், என்னால் தூக்க முடியல.
அவ்வளோ வெயிட்டு. ஆ. ஹைட்டு தண்ணியோட ஹைட்டு வந்து இங்கேருந்து அவ்வளோ ஹைட் இருக்கும். ஓகே. ஆ. அவ்வளோ தூரத்துலேருந்து உள்ளே போய் தான் அந்த ஆளி பிடிச்சிக்கிட்டு தான் நான் மேலே வருவேன். மேல வரணும். ஓகே. தூக்கின்னு வந்தால் தூக்க முடியல என்னால். ம். அதனால் அவங்க 2 பேரும் கன்னியாகுமரி ஆளு கூப்பிட்டு தான் தூக்கின்னு வந்து நான் மரத்துலேயே போட்டேன். இந்த சிவலிங்கத்தை நீங்க தொட்டு தூக்கி மேல வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? மாற்று சில கனவுலலாம் ஃபுல்லாக சர்ப கனவு தான் வந்திருக்குது. வந்துச்சு. வந்துச்சு கனவு ஃபுல்லாக சர்பம் தான் வருது ஓகே ஓகே. கனவுல. இப்போ உங்க அது குடும்பம் அதுக்கு அடுத்தது இந்த லிங்கம் கட்ச பிறகு மறாத வாரம் நான் ஜாதகம் போட்டு பார்த்தேன். ம். ஜாதகம் போட்டு பார்த்தோன்னா அவர் ஜாதகம் அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு அந்த திருத்தூர் கோயிலில் ஒரு லிங்கம் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்க உங்கள் வீட்டில் வச்சு. ஸோ உங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாற்றம்னு பார்த்தாக்கா கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். அவள் தான் ம். வேலை இல்லாமல் கொஞ்சம் தெரிஞ்சு நின்றேன். ஒரு ஐயா பார்த்துட்டு போனோன்னு வேலை கிடைக்கும். சிறப்பா இருக்கு. சிறப்பாக வாழ்க்கை போகுது. 2 பொண்ணு. ம். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 2வது ஒரு பொண்ணு இருக்குது. வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன். கொஞ்சம் நல்லா குடும்பம் நல்லா குடும்பம் போகுது. கொஞ்சம் அமைதியாக இருக்குது. எந்த சண்டை வாழ்க்கை நல்லா போயிட்டு. வட ஸ்ரீ காளஹஸ்தி நாகலிங்கேஸ்வரர் கோவில், இந்த கோவிலோட சிறப்புகள் பத்தி தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலினுடைய ட்ரஸ்டி, அதாவது பொருளாளர் திரு மாணிக்கவேல் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவில் உருவான வரலாறை பத்தி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். கடல்ல இருந்து சிவலிங்கம் கிடைச்சாரு அப்படின்றது. அதுக்கப்புறமா எப்படி இந்த கோவில் வந்து டிராவல் ஆச்சு, இந்த கோவில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலாக எழும்பி எப்படி நின்றது அப்படின்ற வரலாறை வந்து நம்ம கூட இப்ப சொல்ல போறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த கோவில் வந்துட்டு குணா அவர்கள் வந்துட்டு கொண்டுட்டு வந்து சிவலிங்கத்தை வந்து இங்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி இந்த கோவில் இவ்வளவு பெரிய வளாகமாக உருவெடுத்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த கோயிலுக்கு வந்து 2011 அவர் குணா வந்து எடுத்து அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாது. நான் இந்த கோயில் ஒரு அன்னபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் இந்த கோயிலுக்கு நான் என்ட்ரு ஆகிறேன். அதாவது நான் எனக்கு ஒருத்தர் சொல்லி, ஒரு அம்மா சொல்லி நான் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து வர்றேன். ரொம்ப பவராக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால நான் 2 ஊதுவத்தையும் கற்பூரத்தையும் எடுத்துகிட்டு வாரேன். பெரிய கோயிலாக இருக்குன்னு பூசலாக கனவு கண்ட மாதிரி நான் கனவு கண்டு வாரேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேலிகத்தான், செடியாக தான் நிற்கி, முள்ளாக தான் நிற்கிது, காடாக தான் இருக்கே தவிர ஒரு 3 அடிக்கு சிவலிங்கத்தை வச்சு பக்கத்தில் 2 ராகுகேதை வச்சு அந்த கோயிலுக்கு பீடம் போட என் கடையில் இருந்தால் செங்கல் வந்திருக்குது. அது எனக்கு தெரியாது. கட்டியிருக்காங்க. நான் உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க தான் இருக்கு. இங்கே பின்னாடி வந்து பார்த்தா கோயில் இல்லை. அப்போ இதை தான் நம்ம கோயிலாக நினச்சிட்டு வந்தோம். இங்கே இப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊதுவத்தையும் கற்பூரத்தையும் ஏற்றும்போது என்னை அறியாமல் ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. நான் ஏற்கனவே முருக பக்தராக இருந்து பிள்ளையார் பக்தனை ஆனவன். இங்கே வந்தேன் சிவன் கோயிலுக்கே நான் ஒதுங்கினது கிடையாது. இங்கே வந்து எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகுது. அப்போ கொளுத்திட்டு போகும்போது நான் பிரதோஷத்துக்கு அதாவது கோயம்பேடுக்கு குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு நான் பிரதோஷம் அங்கே போய் அவரை வழிபட போவேன். அப்படி இருக்க சூழ்நிலை என்ன வந்து இங்கே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு பிரதோஷத்துக்கு வந்து யார் என்ன செய்கிறா அப்படிங்கும்போது இன்னார் வாராங்க அப்படின்னா நாங்கள் 5 பேர், அதாவது எல்சி ராஜி, ராஜேந்திரன் அப்படிங்கிற வந்து என்னுடைய மனைவி, நான், இவங்க தான் இருந்து அந்த அபிஷேகத்தை பண்ணுனா அந்த அபிஷேகத்தில் வந்து எந்த ஒரு இதில் வெறும் மண்தரையில் தான் இருக்கிறாங்க. தண்ணி அந்த பால் போகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்க பண்ணலை. அப்போ காலில் வந்து மிதிப்படமும் நான் சொல்கிறேன், இப்படி மிதிப்படக்கூடாது. ஒன்று பூமிக்கு போகணும், இல்லைன்னா செடிகளுக்கு போகணும், இல்லை நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிடுங்க இருக்குது 5 பேர் எப்படி சாப்பிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அவருக்கு நான் பணி செஞ்ச இது வந்து ஒரு 20 அடி பைப்பு, 3 இன்ச்சு பைப்பு, அதுக்குடைய இதையும் உவர்ந்து என்னுடைய கடையில் இருக்கிறேன் உவர்ந்து கொண்டு வந்து நான் தான் முதல்ல ஃபிட்டிங் பண்ணி அந்த பூமி குழி வெட்டி போட்டோம். அதன் பிறகு என்ன தோணிச்சு அப்படின்னாச்சுன்னா, இது எப்படியா ஒரு கோயிலை எடுத்து கெட்டணுமேங்கிற எண்ணம் எனக்கு உருவாகுது. அது நான் இல்லை, ஐயா உருவாக்குறார். நான் அவர் வந்து சிவனை வந்து ஐயா தான் சொல்லுவேன். அவரை வந்து நான் சிவன் சொல்லுவேன், ஐயா தான் சொல்லுவேன். என்னுடைய இதில் உருவாகும் போது அப்போ இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு நாங்கள் அந்த மற்ற ஆளுலாம் கேட்கும்போது, தனி ஒரு மனிதன் கட்ட முடியாது, பரவேற்சன் தான் கட்டணும் அப்படிங்கிறனால சரி கட்டுவோம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது ஒரு ஒரு அமைப்பு, ஒரு ட்ரஸ்டியாக போட்டால் தான் இதை நம்ம பெரிய கோயிலை கட்ட முடியும்னு சொல்லிங்கும்போது சரி அவங்களும் ஏகமானதான் ஏற்றுக்கிட்டாங்க. 9 பேர் போடுவேன்னு 5 பேர் போதுன்ட்டாங்க. 5 பேரை கொண்டு திருவத்தூர் ரிஜிஸ்ட்ராரியில் ட்ரஸ்டி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பார்த்து வசூல் பண்ணணும், புக்கு போட்டு வசூல் பண்ணணும். ஒரு 2000 பிரதி இந்த கோயில் வரலாறுடைய புக்கு அடித்து கொடுத்து
ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த வசூலுடைய பிரதியை கொடுத்து நாங்கள் வசூல் பண்ணோம். பண்ணி அப்படிங்கும்போது தான் அந்த கோயிலை உருவாக்கணும். அப்போ இவர் இந்த சிவன் வந்து இப்போ தற்செயலும் பிள்ளையார் இருக்கார், அந்த இடத்துல தான் அவர் இருந்தார். சும்மா வெறுமனமே வெயிலெலாம் காஞ்சிக்கிட்டு இருந்தார். அந்த பிரதோஷம் முடிஞ்சவங்க யாரும் இங்கே வர்றது கிடையாது. ஏன்னா இது காடுமா தான் இருந்துச்சு. பின்னாடி டான் போஸ்கோ ஸ்கூல் இருக்குது, சர்ச் இருக்குது அவங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டாச்சுன்னா, திங்கக்கிழமை அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணணுன்னு நானும் என் மனைவி வந்து அவருக்கு வந்து கங்கை நீரால் தான் அபிஷேகம் பண்ணோம். பூசாரி போயிடுவார், அவர் வரமாட்டார். அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு அங்கே போயிடுவார். அப்படி பண்ணியிருக்கும்போது கோயிலுக்கு கட்டும்போது அப்புறம் வசூல் பண்ணி இந்த கோயிலை அந்த இடத்துல இருந்து கட்டணுங்கிற முடிவு எடுத்து இந்த இடத்துல இப்போ இருக்க இடத்துல வந்து அவரை தூக்கி வைக்கிறதுக்கு கோயிலை கட்டணும். கட்டி கோபுரம் கட்டணும் அப்படிங்கிற நிர்வாகம் போது ஒரு 5 நிலைக்கு ஐயாட்ட உத்தரவு வாங்கினேன். உத்தரவும் வந்துச்சு. ஆனால் சூழ்நிலை ஒத்துழையாமல் காரணத்தால் அது 5 நிலை கட்ட முடியாது, என்னால் முடியாமல் போய்விட்டது. அதாவது கூட இருந்த ஒத்துழைப்பு கம்மி இல்லை. அது வந்து அந்த இது மேலே தளம் போட்ட பிறகு 4 கரைக்கும் நந்தியை வச்சுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பெரிய இந்த எண்ணூர் பகுதியில் சிவனாலேன்னு இந்த ஒரு ஆலயம் தான் வந்திருக்கு. ஆகையினால நம்ம வந்து கோபுரம் காட்டியே தீரணும்னு நான் வந்து முறையிட்டேன். அதுக்கு அவங்க ஏகமாக வந்து அப்போ நான் சொன்னேன், காசு எங்கேயா போடுறதுன்னாங்க. நான் பிச்சை எடுத்து கொண்டு வரேன், நான் வந்து பிச்சை எடுத்து கொண்டு வரேன், உங்களுக்கு ஏன் அந்த ஓட்டு காசாக போகுது அப்படின்னு ஒத்துழைப்பு இல்லை. இருந்தாலும் நான் முன் வச்ச காலம் பின் வாங்கக்கூடாதுங்கிறக்க முடிவு. அதுக்கு பூஜை போட்டு செஞ்சு அது ஏற்பாடு பண்ணோம். ஒற்றுழைமையாக காரணனால 5 நிலை கட்ட முடியல என்னால். 3 நிலைக்கு வந்தோம். அதன் பிறகு இங்கேருந்து போனாங்க, திருப்பி வந்தாங்க. நான் யாரையும் எடுக்கலை, சேர்த்துக்கிட்டோம், ஒன்றா இருந்து செஞ்சோம், எல்லாம் பண்ணினோம். இதன் பிறகு என்னன்னு கேட்டாச்சுன்னா, இது செஞ்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் எனக்கு 2 குழந்தைகள். ஒரு பையன், மூத்த பையன், அவன் ராமகிருஷ்ணா கடலில் குளிக்க போய் காணாமல் போயிட்டு இந்த வரைக்கும் என்ன தகவல் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு EEE ஃபைனல் படிச்சுக்கிட்டு இருந்தா, அவளும் இறந்து போயிட்டா. ஒரு 8 மாதம் நான் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரல. இதோடு நின்று போச்சு. புரிஞ்சுதா? இந்த இந்த இதோட நின்று போய் இதெல்லாம் கெட்டலை, ஒன்றும் செய்யலை. 8 மாதம் அந்த கோயிலுக்குள்ளே வரல. ஆனால் நான் வரும்போது பெரிய கோயிலை கனவு கண்டுக்கிட்டேன். பூசலார் மனக்கோயில் கிட்ட மாதிரி கட்டிக்கிட்டு வந்தேன், பெரிய கோயிலாக இருக்குன்னு. ஆனால் இல்லை, ஒன்றும் இல்லை. வேலிகாத்த முள்காடு தான் இருந்துச்சு இங்கே. 8 மாதம் நான் உள்ளே வரல. இதில் இருந்து இந்த நந்திக்கு வந்து தார்பாய் போட்டு தான் மூடி இருந்தாங்க. அதன் பிறகு எனக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டில் எவ்வளோ பிரச்சனை, என்ன தூக்கணும். ஏன்னா பேங்க் NRI அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். 11 மாதம் கழித்து அலைஞ்சி எனக்கு கிடைச்சிது அந்த அக்கௌண்ட்டு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 8 மாதம் நான் அந்த என் மனைவி குழந்தை இறந்ததுனால பிள்ளையார் காலைல குளிச்சுட்டு அங்கே வச்சு பூஜை பண்ணி முடித்து காக்கா சாதம் வச்சு தான் நானே டீ சாப்பிடும். என்னுடைய பழக்கம் அப்படி. வீட்டில் பத்தியும் கிடையாது, விளக்கும் கிடையாது, எந்த கோயிலுக்கும் நான் போகிறதில்ல. ஏன்னா மனைவி வந்து எத்தனை கோயிலுக்கு கொடுக்குறேன், என்ன செய்கிறேன், எந்த சாமியும் பிள்ளைகளை காட்சி 2 குழந்தை 2மே கையில் 20 வயசுக்கு குழந்தை இல்லையேன்னு அவங்க ஆதங்கம். அப்போ நான் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகி போச்சு. ஏன்னா மனைவி சொல்லும்போது கேட்கணும் இல்லையா, அவள் கேட்க நியாயமான கேட்க, வேறு துட்டு தரல அதில் அவர் கேட்க இல்லையே. அப்போ இந்த கடவுளை கும்பிட்டு என்ன செய்யுங்கிற அவள் ஆகுதுன்னா நானும் வரல, 8 மாதமாக வரல. அப்போது அங்கேருந்து என் கடையை தாண்டி வர மக்கள் எல்லாம் ஒவ்வொரு குறையாக சொல்லுவாங்க, கதவு கிடையாது. கும்பாபிஷம் கதவு போட்டு பண்ணு, கும்பாபிஷம் பண்ணியாச்சு, கதவு கிடையாது. நாய் குட்டி போட்டு ஒருத்தராக சொல்லுவாங்க, நீ வந்தால் எல்லாம் செய்வே, நீ வர மாட்டேங்கினா. எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில இந்த நிர்வாகத்தில் என்ன எடுக்கணுங்கிற சூழ்நிலை உருவாகி போச்சு. இங்கே விடிய காலம் ஒரு 3-3:30 மணிக்கு மேலே எனக்கு கனவு வருது. என்ன கனவு வருதுன்னாச்சுன்னா, நீ என்ன நினைச்சி உள்ளே வந்தா, இப்போ என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு ஒரு குரல் கேட்ட மாதிரி எனக்கு கனவுல வருது. அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன நினைச்சு வந்தோம், அப்போ இவருக்கு தானே நம்ம பெரிய கோயிலை கனவு கொண்டு வந்தோம், இதுங்க இதோட தானே நிற்கிது, இவ்வளோலாம் இல்லையே. அப்படிங்கும்போது எனக்கு விடை கிடைக்குது. ஏன்னு கேட்டால் சும்மா சொன்னால் வர முடியாது, வர மாட்டாங்கிற அவருக்கும் தெரியும். அப்போ காரணத்தை காட்டி நீ வா அப்படிங்கிற உத்தரவு வருது. நான் காலையில் எழுப்பது எனக்கு விடை கிடைச்சிது. என்னடா இப்படி வருது அப்படின்ட்டு பிரதோஷம் உடனே ஒரு வாரத்துக்கு பிரதோஷம் வருது. அதுக்கு என் மனைவி கூப்பிட்டு, அவளும் இப்படி கனவு கண்டேன், இப்படி வருது, நம்ம போவோம் அப்படின்ட்டு வாரோம். உள்ள வந்து எல்லா மக்களும் சந்தோஷம். இந்த அம்மன் இதை கட்டணும், இந்த அம்மன் கோயிலை கட்டணும். இந்த சிலையை வந்து நான் வாங்கி அம்மன் சிலையை வாங்கி கொடுத்தேன், அந்த மகாமீர் நான் வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தராக மற்ற கோயில் இதெல்லாம் சிலைகள்லாம் ஒரு டோனர்கிட்ட வாங்கி தான் நாங்கள் பண்ணிக்கணும். சிவன் வந்து தான் நாங்கள் காசே கொடுக்காம எங்களுக்கு வந்து அவர் உட்கார்ந்துருக்கார். எங்களுக்கு அவர் இதை வாரி வழங்குறாரு, நாங்கள் அவருக்கு செலவு பண்ணலை.
அவர் வந்து தானாக வந்து இந்த பூமியில் வந்து எண்ணூறுங்கிறது எண்ணுயிர் என்னுடைய அர்த்தம். அதில் வந்து உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். நாகலிங்கேஸ்வரன் தான் நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம். அதனால் அப்படி இருந்து மண்டபத்தை உருவாக்கணும். அப்பப்போ இந்த கோஷி பூசல் உருவாக முடிச்சாண்டையில் நான் வந்து இதில் வந்து முழுமையாக வந்து இறங்கி வேலை செஞ்சு மண்டபத்தை கோயிலை கட்டணும். இல்லை உண்மையிலேயே வந்துட்டு நாகலிங்கேஸ்வரர் கோவில் இங்க வந்து இவ்வளவு அமைதியா ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு அழகான ஒரு கோவில் வந்து எழுப்பியிருக்கீங்க. ஸோ இந்த கோவில் பத்தி நிறைய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சிவாய நம. கோவிலோட சிறப்புகள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் வரும். அந்த வகையில இந்த கோவில் இவ்வளவு தூரம் அழகா கட்டிடமாக எழும்பி நின்றதற்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்புகளும் நிறைய பேருடைய தியாகங்களும் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கோவிலோட சிறப்புகள் பத்தி நம்ம கூட சொல்ல இணைஞ்சிருக்கிறாங்க தலைவர் எல்சி ராஜா அவர்கள், செயலாளர் ஆனந்த் அவர்கள். வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். சார், இந்த கோவில் வந்துட்டு நிறைய பேர் உழைப்புகள்னால வந்து உருவாயிருக்கு. இப்ப இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு சார்? இந்த கோயிலுக்கு வந்து சனி பிரதோஷம்னா ரொம்ப கூட்டம் வந்து கண்ட்ரோல் இல்லாத வரும். அதேமாரி இந்த கோயிலில் எப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிவன்கிட்ட வேணும்னா அந்த குழந்தை பாக்கியம் நடந்திருக்கு. இது சாட்சியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் வந்து வேண்டியதில் வேண்டாங்கன்னா கல்யாண பாக்கியம் இந்த கோயிலில் நடந்ததுனால நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து நிறையா கல்யாணமும் இந்த கோயிலில் நடந்திருக்கு. சிவனுடைய அற்புதத்தில் அதுவும் 2 இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இந்த கோயிலுக்கு ஜனங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வரணுன்றதுனால தான் எங்களுடைய ஆசை. இப்போது அடுத்தது தலைவர் பேசுவார். ஸோ இந்த கோவில் வந்து நிர்வகிக்கக்கூடிய தலைவராக இருக்கீங்க. இங்கே வந்து பிரதோஷம், சிவராத்திரி அதெல்லாமே தாண்டி நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கண்கூடா பார்த்து உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்க்கணுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வர ஜனங்க எனக்கு இது நடந்திருக்கு, கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை. இங்கே கோயிலில் வந்து இளநீ கொடுப்போம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அங்கே முன்னாடி உட்கார வச்சு, ஐயா முன்னாடி உட்கார வச்சு வேண்டி இளநீ கொடுப்போம். 1 மாதம் 2 மாதத்துலேயே அந்த பாக்கியம் நிறைவேறி மறு மாதமே வந்து எல்லாரும் ஐயாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவாங்க. மற்றபடி இந்த கோயில் வந்து கடல்லேருந்து கிடச்சவர் தான். கடல்லேருந்து தான் அந்த சிவனை கொண்டு வந்தோம். சிவனை கொண்டு வந்து ஒரு கொட்டாவில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இங்கே வந்து வச்சு கோயிலை வந்து எல்லாருமா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 25 பேர் தான் இருப்போம். காசு கொடுத்தவங்க வந்து அதிகமான பேர் இருந்தாலும் உழைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 பேரோட உழைப்பு தான். அந்த மாதிரி உழைச்சி தான் இந்த கோயிலை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம். கருவறையில் இருக்கக்கூடிய அந்த நாகலிங்கேஸ்வரர் மேல இருக்கக்கூடிய அந்த சர்ப்பமானது வந்துட்டு இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாம்மா 3 சர்ப்பம் இருக்கு. ஆவுடையார் கீழே 1, கழுத்துல 1, சரசியில் 1. ஐயா வந்து கோயில் இது எடுக்கும்போது ஒரே அதாவது அகோரமாக எப்படி இருப்பாங்க அப்படி இருந்தது. அதை நாங்கள் வந்து அப்படியே வச்சு பூஜை பண்ண அந்த அவர் மேலே இந்த அத்தனை அந்த அகோரமான அந்த இதுவும் போயிடுச்சு. ஆளி பிடிச்சிருக்கோம் தண்ணியில் இருந்தா. அதே மாதிரி அவர் பூஜை பண்ணிட்டு எல்லாரும் வேண்டுறோம், அவருக்கு அவரோட நாமத்தை சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு இது நடக்குதுன்னு சொன்னால் அவர் உத்தரவு கொடுப்பார். மேலே இருந்து தானாக மேலே இருந்து பூவெல்லாம் கீழே கொட்டும். அவருக்கு ஒரு வேண்டி மக்கள் வேண்டுறோம் இவருக்கு நடக்குதுன்னு சொல்லி அது என்ன பண்ணால் எந்த கோயிலையும் அந்த மாதிரி அதிசயத்தை நாங்கள் பார்க்கல. இங்கே மட்டும் அது கண்டிப்பாக நடக்குதுன்னு சொன்னால் மேலே தலையில் இருக்குது ரொம்ப நேரம் வேண்டுவோம். ரொம்ப நேரம் வேண்டதுக்கப்புறம் அது அப்படியே கொட்டும் பூ. அப்போது ஐயா வந்து உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி 4 கால பூஜை பண்ணும்போது அந்த 2வது கால பூஜை 3வது கால பூஜை தேனாபிஷேகம் பண்ணுவோம். பர்டிகுலராக பண்ணுவோம். நாங்கள் வந்து அது 4 பேர் ட்ரெஸ்ஸில் வந்து 4 கால பூஜை 4 பேர் தான் எடுத்துப்போம். 4 பேர் இருக்கிறதுனால அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ராஜேந்திரன் துணைத் தலைவர், 2வது பொருளாளர் அவர் செய்வார். அவர் 3வது தேன், 4வது எந்து பன்னீர் கரும்பு அபிஷேகம். இவர் தேன் அபிஷேகம் பண்ண 3வது எல்லா ஜனமும் 4 கால பூஜையும் போக மாட்டாங்க. 3வது கால பூஜைக்கு வந்து இங்கே இடமே இருக்காது. அதில் வந்து அவங்க இந்த தேனில் இருந்து ஐயாவோட முகம் வந்து தெரியும். அந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். மக்கள் வந்து கண்குளிராக பார்க்குற ஒன்று. அந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது கண்,
மீசை தாடி எல்லாமே பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவத்தை அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே. அது ஒரு மிராக்கலான விஷயம். சோ சிவனே வந்து இங்க காட்சி கொடுக்குறாரு. ஆமா. தேன்ல வந்து காட்சி சிவனே கொடுக்குறாரு. வந்து காட்சி கொடுக்குறாரு. உண்மையிலே நீங்க சொல்ல சொல்ல அப்படியே பிரமிப்பாக இருக்கு. கேட்க கேட்க அப்படியே நான் கற்பனை பண்ணி பாத்துக்கிறேன் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய அற்புதமான விஷயங்கள், நிறைய மிராக்கிள்ஸான விஷயங்கள் நடந்துகிட்டே வருது. சோ இந்த கோவில் இங்க எழும்பினதுக்கு பிறகு இந்த ஊரினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? ஏன்னா வந்து ஒரு கோவில் ஒரு இடத்துக்கு ஆமா. வந்துருச்சு அப்படின்னாலும் அதை சுற்றியுள்ள ஊர்கள்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். சோ எப்படி இருந்த ஊர் வந்து இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஆமாம்மா, இங்கே ஏற்கனவே வந்து வேலைங்க இல்லாமல் இருந்தது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த இடங்க இது. ஓகே. இப்போ வந்து நிறைய கம்பெனி உருவாயிடுச்சு. ம். அதில் எல்லாருமே வந்து இப்போ கடலில் போனவங்க ஃபுல்லாகவுமே கடலுக்கு அவ்வளோ இப்போ தொழில் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து சின்ன சின்ன கம்பெனி, எல்லா கம்பெனியும் இருக்குங்க. அந்த ம். கம்பெனிகளுக்கு எல்லாருமே கொஞ்சம் வேலைக்கு போய் ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே பண்ணிருக்கு. ஏற்கனவே அது கவர்மெண்ட் வேலை, ஏற்கனவே அந்த கிராம சார்பாக ஒரு 500-600 வேலை கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அது 95ல் அம்மையார் பீரியடில் கொடுத்தது அது. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போவும் வந்து எல்லா கோயிலை விட இது வந்து வளர்ச்சியான கோயில்லாம் இந்த எண்ணூர் பகுதியில் திருவத்தூர்லேருந்து இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தனியாக இருக்கிறது ஒன்று தான், இந்த இது ஒன்று மட்டும்தான். ஸோ இந்த கோவில் பத்தி பாத்தீங்க அப்படின்னா கேட்க கேட்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த கோயிலை வச்சு இந்த ஊரே வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ லாங்கலிங்கேஸ்வரர் வந்துட்டு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வள்ளலாக வந்து இந்த அந்த கோவிலில் வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக குறைகள் இருக்கக்கூடியவங்க, வேண்டுதல் இருக்கக்கூடியவங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கூடே சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்திக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கு. கண்டிப்பாக எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.